அனைவருக்கும் வணக்கம். பாவ நிவாரண பலியினுடைய பிரமாணம் லேவியராகமம் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒரு ஆசாரியன் பாவம் செய்கின்ற பொழுது செய்ய வேண்டிய காரியங்களும், ஒரு பிரபு பாவம் செய்கின்ற பொழுது செய்ய வேண்டிய காரியங்களும், சபையார் பாவம் செய்கின்ற பொழுது செய்ய வேண்டிய காரியங்களும், ஒரு சாதாரண மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது செய்ய வேண்டிய காரியங்களும் இந்த அதிகாரத்திலே பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. ஒரு ஆசாரியன் பாவம் செய்கின்ற பொழுது பழுதற்ற காளையை செலுத்த வேண்டும். ஒரு சபையார் பாவம் செய்கின்ற பொழுது பழுதற்ற இளங்கடாவை அவர்கள் செலுத்த வேண்டும். ஒரு பிரபு பாவம் செய்கின்ற பொழுது வெள்ளாட்டிலே பழுதற்ற இளங்கடாவை அவர்கள் பலியாக செலுத்த வேண்டும். ஒரு சாதாரண மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது அவன் வெள்ளாட்டிலே பழுதற்ற பெண் குட்டியை பலியாக செலுத்த வேண்டும். இந்த பலிகள் எல்லாமே பழுதற்றதாக இருக்க வேண்டும். அது ஆசரிப்பு கூடார வாசலிலே கொண்டு வரப்பட வேண்டும். அதனுடைய தலைமேல் கைகள் வைக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு அது கொல்லப்பட வேண்டும். அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அதனுடைய இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்திலே கொண்டு வந்து தன் விரலை அதனுடைய இரத்தத்திலே தோய்த்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே இருக்கிற கர்த்தருடைய சந்ததியிலே 7 தரம் தெளிக்க வேண்டும். அதற்கு பிறகு கொஞ்சம் இரத்தம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய சந்ததியில் இருக்கும் சுகந்த தூப விடத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தம் முழுவதை ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக இருக்கிற தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட வேண்டும். அதற்கு பிறகு இருக்கிற குடல்களை மூடிய கொழுப்பு, குடல்களின் மேல் இருக்கிற கொழுப்பு, அந்த கிட்னிஸ், சிறுகுடல் கொழுப்பு, கல்லீரல், ஜபு, இவைகள் யாவையும் பலிபீடத்திலே தகனிக்க வேண்டும். காளையினுடைய தோல், அதனுடைய மாம்சம், அதனுடைய தலை, அதனுடைய தொடை, அதனுடைய குடல், சாணி, மற்ற காளையினுடைய அனைத்து பாகங்களையும் பாளையத்துக்கு புறம்பே சாம்பல் கொட்டப்படுகின்ற சுத்தமான இடங்களிலே கட்டைகளை அடுக்கி அக்னியின் மேல் அதை தகனிக்க வேண்டும். இதுதான் பாவ நிவாரண பலியினுடைய பிரமாணமாக இருக்கிறது. இது எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாகிறது என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவும் பாளையத்திற்கு புறம்பே பாடுபட்டார், நிந்தையை சுமந்தார் என்று சொல்லி திருமறை கற்றுத் தருகின்றது. எபிரேயர் 13வது அதிகாரம் 11 முதல் நாம் படிக்கின்ற பொழுது, ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். 12வது வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்யும்படி நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம் என்று சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்து பாளையத்திற்கு புறம்பே நம்மை பழுதற்றவர்களாக பரிசுத்தமானவர்களாக மாற்றும்படி அவர் தன்னையே பலியாக கொடுத்தார். எருசலேமுக்கு புறம்பே இருக்கிற கொல்கதா மலைமேட்டிலே இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார், அவர் கொல்லப்பட்டார். இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் புது வாழ்வை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எனவே நாமும் இந்த உலகத்தை விட்டு அவரை பற்றி கொள்கின்ற விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் நாம் முன்னேறி செல்லுவோம். பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் நீங்கி சுத்திகரிக்கப்பட அவைகளை அறிக்கை செய்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாக வாழுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.